ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் 13ல இருக்கக்கூடிய ஜாமி மில்லர் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு கொலை பண்ணிடுறாரு. ஒரு பொண்ணை தேடி போய் சராமாரியா வெட்டுற அளவுக்கு ஒரு பையன் இருந்திருக்கிறான்னா அந்த பையனுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பான்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பென்சில் பிரச்சனைக்காக நடந்த ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. கத்தி அருவாள் எடுத்துட்டு போய் சக ஸ்டூடெண்ட் தாக்கினது மட்டும் இல்லாம அவங்க தடுக்க வந்த ஆசிரியரையும் தாக்கியிருக்கிறாரு அப்படின்னு படித்த உடனே. ஆனா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நீங்க என்னதான் சென்சார் பண்ணாலும் பண்ணலைனாலும் அது எல்லாமே கையில மொபைல்ல அவைலபிளா இருக்கு. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிற அத்தனை திருட்டுத்தனங்களும் தெரியுது. ஒரு ரெட் ஹார்ட் அனுப்பும் போது அது வெறும் காதலுக்கானது, அன்பை குறிப்பது. ஒரு பிங்க் ஹார்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செக்ஸ்டிங் மாதிரி. அதாவது ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு டிரெக்ஷன் ஆப்போ இல்லை ஒரு ஸ்பீக்கிங் ஆப்போ ஓப்பன் பண்ணுங்களேன். அதில் சின்னதாக நீங்கள் ஸ்கிப் ஆட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆடில் பாருங்கள், டெஃபினெட்லி ஒரு வல்கர் கண்டென்ட் வந்துடுது. அந்த பையன் இன்னமும் ஒரு கரடி பொம்மை வச்சுக்கக்கூடிய பையன் தான். ஹீஸ் ஸ்டில் சைல்டு இல்லையா? ஆனால் அவனுக்குள்ள இந்த ரேஜை புகுத்தினது யாரு? என்னுடைய வளர்ப்பா, சமூகமா, நிறைய சோஷியல் மீடியா வேலிடேஷன் போன்ற அந்த ப்ரெஷரா? ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாகவே தோணுச்சு அடலசன்ஸ் சீரீஸ் பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அடலசன்ஸ் அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய, அதாவது பிரிட்டனில் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு கொண்ட ஒரு தொடர். இது ஒரு 4 எபிசோட்ஸ் இருக்குது. இது அடலசன்ட் ஏஜில் ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள். இன்னைக்கு குழந்தைங்க சமூக வலைத்தளங்களில் எப்படி இயங்குறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் எந்த வகையில் டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியை நம்ம அவங்களுக்குள்ள புகுத்துறோம். அப்புறம் இந்த டீன் ரேஜ்னு சொல்லக்கூடிய அந்த வயதில் வரக்கூடிய கோபம், வேகம், நம்ம மற்றவங்களால சமூகத்தின் பியர் ப்ரெஷர்னால உள்ளாக்கப்படக்கூடிய மேனிப்புலேஷன், இதனால நம்ம எந்த அளவுக்கு ஒரு குரோதமான ஒரு நபராக மாறுகிறோம்னு சொல்லிட்டு ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் 13ல இருக்கக்கூடிய ஜாமி மில்லர் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு கொலை பண்ணிடுறாரு. தன்னோட ஸ்கூல்ல படிக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை கொலை பண்ணிடுறாரு. இது எப்படி நடந்துச்சு, இது அவர் தான் பண்ணினாரா அப்படிங்கிறது தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அடலசன்ஸ். இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படியே டைவர்ட் ஆகி போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ நடக்குது பாருங்களேன். ஸ்கூல் இல்லாத டைமில் தே ஹாவ் அ சிஸ்டம் அண்ட் அவங்களோட ரீயூனியன் அல்ல அவங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்போது ஒரு பொண்ணை தேடி போய் கத்தியில் சராமாரியா வெட்டுற அளவுக்கு ஒரு பையன் இருந்திருக்கிறான்னா அந்த பையனுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பான்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதே மறுபுறம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு தனியார் பள்ளியில் இவனாவது ஸ்கூலுக்கு வெளியில் யோசிச்சு பிளான் பண்ணி கத்தி எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸ்கூலுக்கு உள்ள ஆசிரியர்கள் இருக்கும் பொழுதும் ஒரு பென்சில் பிரச்சனைக்காக நடந்த ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. கத்தி அருவாள் எடுத்துட்டு போய் சக ஸ்டூடெண்ட் தாக்கினது மட்டும் இல்லாம அவங்க தடுக்க வந்த ஆசிரியரையும் தாக்கியிருக்கிறாரு அப்படின்னு படித்த உடனே எங்கேயோ நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. இங்கே நடந்திருக்கு. காரணங்கள் வேற வேற இருக்கலாம். இதுக்குள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய அடலசன்ஸோட காரணம் வேற, பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் வேற. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது பிள்ளைகளோட மனசு எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குல்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். அதாவது ஒரு பென்சில் இல்லை அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை, அந்த டாலரன்ஸ் இல்லையே. இந்த பக்கம் நம்மளை யாராவது புள்ளி பண்ணிட்டாங்க, நம்மளை யாராவது தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு ஒரு டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி வருது. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு டாலரன்ஸோ இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் அவர் செல்ஃப்ஸோ இது புரியாத ஒரு இடத்துல வளர்னாங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டம் நிச்சயமாக ஏற்பட்டுச்சு. அப்போ தான் அடலசன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. யூகேவுடைய பிஎம் கேர் ஸ்டாமர் இது ஸ்கூலில் காட்டுங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. நம்மளோட பார்லிமெண்ட்லேயும் காங்கிரஸ் எம்பி கௌரவ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த படத்தை ஸ்கூல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு. நம்ம ஸ்கூல் போகும்போது பார்த்த படங்கள்லாம் டைட்டானிக், ஜுராசிக் பார்க், இந்த மாதிரி படங்கள்லாம் கூட்டு போனாங்க. டைட்டானிக்னு சொன்னோன்னா டைட்டானிக்கெல்லாம் கூட்டு போனாங்களான்னு கேட்காதீங்க, சென்சார் பண்ணப்பட்ட டைட்டானிக், ஓகேவா? ஸோ ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன தான் சென்சார் பண்ணாலும் பண்ணலைனாலும் அது எல்லாமே கையில் மொபைலில் அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிற அத்தனை திருட்டுத்தனங்களும் தெரியுது. ஸோ இது திருட்டுத்தனம்னு சொல்கிறத தாண்டி வயதிற்கான ஒரு கிளர்ச்சி மாற்றம், உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தேடிருப்போம். நம்மளும் பார்த்திங்கன்னா புத்தகங்கள் யாரும் இல்லாத போது அதில் இருக்கக்கூடிய ரகசிய அந்தரங்க பக்கங்களை மறைச்சு படித்தவங்க தான். அம்மா அப்பா அந்த பக்கம் போனோன்னா டிவி ரிமோட் எடுத்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்கும்போது அவங்க வந்தோடனே சேனலில் மாற்றினவங்க தான். இப்படி எல்லா வயதிலும் டெஃபினெட்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு அடலசன்ஸ் வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய பருவ மாற்றங்கள் காரணமாக ரகசியமாக நாம் தேடக்கூடிய சில விஷயங்கள் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி நேரங்களில் தான் ஒரு பேரண்டோட கண்டிப்பும்
ஒரு ஸ்கூலோட எஜுகேஷனோ இல்லை நமக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியோட பங்களிப்பும் டெஃபினெட்லி ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஜேமி மில்லர் பிரிட்டனில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. இந்த சீரீஸ் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுடைய ஆன்லைன் உலகம். நமக்கு வந்து ஹார்ட்னா வெறும் ஹார்ட் தானே, பிங்க் ஹார்ட், ரெட் ஹார்ட், எல்லோ ஹார்ட், ப்ளூ ஹார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், என்னங்க ஹார்ட் இஸ் ஹார்ட், ஜஸ்ட் நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்போம். பட் இதில் நீங்கள் வந்து ஒரு ரெட் ஹார்ட் அனுப்பும் போது அது வெறும் காதலுக்கானது, அன்பை குறிப்பது. ஒரு பிங்க் ஹார்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செக்ஸ்டிங் மாதிரி, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பீப் போட்டுக்கணும், இல்லைனா ஒத்துக்க மாட்டாங்க, யூடியூப்பில் உடனே கட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செக்ஸ்டிங் மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ரெட்னா லவ், எல்லோனா எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா. குழந்தைங்களோட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இமோஜிஸ், டெக்ஸ்ட், இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குன்னு. ஜேமி மில்லரை கூட இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் ஆன்லைனில் புல்லி பண்ணுறாங்க. என்னன்னா இன்செல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பாலுறவுக்கு தகுதியற்ற ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனுக்கு நேச்சுரலாகவே அவனோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து உடைக்கப்படுது. அவன் எப்படின்னா, என்னை யாருக்கும் பிடிக்காது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புற பையன். இன்ஃபேக்ட் அவனை இந்த குற்றத்திற்கு பிறகு விசாரிக்க வரக்கூடிய சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட கேட்பான், அந்த கவுன்சிலர் கிட்ட கூட கேட்பான், டு யூ லைக் மீ அப்படின்னு கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? அப்போ அவங்க வந்து அதற்கான பதிலை, அவங்க வந்திருக்கிறது அந்த குற்றத்தை விசாரிக்க. ஸோ இங்கே லைக்கு டிஸ்லைக்கு அதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியாது. பட் அவனுக்கு அங்கேயும் நீ உனக்காவது என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான், ஒரு வேலிடேஷன் தான் அவன் எதிர்பார்க்குறான். இந்த வேலிடேஷனை நமக்குள்ள எப்படி இந்த சமூக வலைத்தளங்கள் புகுத்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம போடுற ரீல்ஸ்க்கு லைக் வரணும், நம்ம போடுற ஃபோட்டோஸ்க்கு லைக் வரணும், நம்ம பேசக்கூடிய விஷயங்களுக்கு லைக் வரணும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரெஷர். யார் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து உங்களை ஒரு தொழில் ரீதியாக காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல முன்வைக்கப்படுது. எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ வியூஸ் இருக்குது, உங்களை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். இன்ஃபேக்ட் நம்ம சேனலில் கூட எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நிறைய சேனல் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஹேட் ஸ்பீச் இருக்கக்கூடிய சேனலுக்கும் விரசமான தலைப்புகள் வைக்கக்கூடிய தலைப்புகளுக்கு கீழே எவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வியூஸ் இருக்குது, என்ன நியூஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் உலகம். நான் வந்து இதுக்காக உடனே கம்பேர் பண்ணிலாம் சொல்ல விரும்பல. பட் ஒரு நிஜமான ஒரு உதாரணம் கொடுக்கணுன்னா அதுதான் சொல்லணும். அதாவது ஹேட் ஸ்பீச்சுக்கு அல்காரிதம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயலிகளை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்கள் அத்தனை பேருமே அப்படிப்பட்ட ஒரு அல்காரிதத்துக்குள்ளே தான் நமக்கு கொடுக்குற நியூஸை நம்மளை புகுத்துறாங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலிக்கு நம்ம எப்படி ஒரு பொறி வச்சு பிடிக்கிறது மாதிரி உங்களுக்கான பொறி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்னோண்டு சொல்லுவாங்கல்ல, அதாவது சிற்றின்பம், அது பேரே சிற்றின்பம் தான். அந்த சிற்றின்பத்துக்கு நம்ம தீனி போடும்போது நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து அதை நோக்கியே ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த வலையில் போய் விழுந்துடுறோம். ஒரு அளவுக்கு கண்டிப்புடன் வளர்ந்து ஒரு தெளிவான எஜுகேஷன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சூஸ் பண்ணுற விதம் நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வரும். பட் எதுவுமே புரியாத, இனம் புரியாத ஒரு 13 வயது அந்த அடலசன்ட் ஏஜில் ஆல்ரெடி இந்த 11 வயது மாற்றங்கள் இருக்கக்கூடிய குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு வேலிடேஷனுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள வர்றது டீன் ரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயதில் நான் ரொம்ப பெரிய ஆள் தான், நீ நம்பி தான் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள வக்ரங்களும் குரோதங்களும் குடிக்கொள்ளுது. ஸோ இதுக்கு ஒரு வகையில் சமூக வலைத்தளங்களில் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸராக மாறும்போது, நம்ம ஒரு ஹேட் ஸ்பீச் பண்ணும்போது இப்படி பண்ணால் லைக்ஸ் வரும், ஷேர்ஸ் வரும், அது வரும், இது வரும்னு நம்ம செட் பண்ணக்கூடிய பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்பீச் அண்ட் டேர்ம்ஸ் இது எல்லாமே ஒரு நபரின் வாழ்வை பெருமளவு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அடலசன்ஸ் சீரீஸ் நல்ல கணத்தில் 4 அரைஞ்சே சொல்லியிருக்கு. இந்த சீரீஸ் 16 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி, அது பிரிட்டனில் இருக்கிறதாவே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சீரீஸ் வெளிவந்ததுக்கு அப்புறமா இதை பார்த்த உடனேயே பிரிட்டன் அரசு என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 16 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம சமூக வலைத்தளங்களை தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வராங்க. காரணம், கட்டுப்பாடு இன்றி. முன்னெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங்கை போய் நீங்கள் அந்த .com இது இப்படி அது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி நம்ம சர்ச் இன்ஜினில் கொடுத்தா தான் அது வரும். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் என்னெல்லாம் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்கிறது இல்லை. இது எல்லாம் இருக்குன்னு நீங்கள் சும்மா ஒரு நல்ல ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுங்களேன், அதாவது ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு டிரெக்ஷன் ஆப்போ இல்லை வந்து ஒரு ஸ்பீக்கிங் ஆப்போ ஓப்பன் பண்ணுங்களேன். அதில் சின்னதாக நீங்கள் வந்து ஸ்கிப் ஆட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆடில் பாருங்கள், டெஃபினெட்லி ஒரு வல்கர் கண்டென்ட் வந்துடுது. ஸோ நீங்கள் பையன்கிட்ட என்ன தான் யூடியூப் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பேரண்டல் கண்ட்ரோல் நிஜமாக நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியறது இல்லை. செட்டிங்ஸ் போட்டுலாம் கையில் கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கானா அந்த கையில் ஃபோனை கொடுன்னா ரீல்ஸ் தான் வருது. அந்த ரீலில்
எவ்வளோ வல்காரிட்டி இருக்குன்னு தெரியும். இன்றைக்கும் இன்ஸ்டாகிராமுக்கு கட்டுப்பாடு கிடையாது. எவ்வளோ குழந்தைகளை வந்து பயன்படுத்தி விரசமான கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபமாக கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு பெண்ணை போக்சோ சட்டத்தில் வந்து கைது செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமாக கட்டுப்பாடு இன்றி இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு வரையறையை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க பிரிட்டன் அரசு. இது வந்து ஒரு ப்ரீச்சி பூமர் பாட்காஸ்ட் மாதிரி உங்களுக்கு தோணினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். பார்க்குற 1000 பேரோ 200 பேரோ 100 பேரோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்கு இது போய் சேர்ந்தால் கூட எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். ஏன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஐ திங்க் 1 வீக் 1.5 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த அதாவது கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி டீமில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அது மூலமாக போதை பொருள் புழக்கம் இதெல்லாம் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ இந்த ஆப், இந்த டேட்டிங் ஆப்பை வந்து தடுக்கணும். இந்த டிண்டர், பம்பிள் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கிரைண்டர் ஆப்பை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அருண் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபமாக நாங்குநேரியில் முன்னாடி தாக்கப்பட்ட சிறுவனை மறுபடியும் வந்து தாக்கியிருக்கிறாங்க ஒரு கும்பல். அதாவது முன்னாடி வந்து ஸ்கூல் போய் பயங்கர கத்தி குத்து காயத்தோடு இருந்த பையனை இப்போ மறுபடியும் ஒரு கும்பல் தாக்கியிருக்கிறாங்கன்னு வரும்போது அந்த தம்பியும் வந்து கிரைண்டர் ஆப் உபயோகப்படுத்தியதாக சொல்கிறாங்க. இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா, அவர் வந்து அவராகவே சொன்னா தான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். பட் பரவலாக இந்த கிரைண்டர் ஆப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு ஆப், இதை உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. போதை பழக்கம், ஆபாசம், வன்முறை, நான் சொன்ன மாதிரி ஹேட் ஸ்பீச் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது இணையதளம். யூடியூப் கிட்ஸ் அப்படின்னு யூடியூப் கிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் யூடியூப் மட்டும்தான் ஓரளவுக்கு குழந்தைகளுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு யூடியூப் கிட்ஸை கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஒரு ஆப்புமே இது குழந்தைகளுக்கானது அப்படின்னு சொல்லலை. ஸோ நம்ம அதை மீறி கொடுக்குறோம் அப்படின்னா டெஃபினெட்லி அது தப்பு தான். ஏன்னா பயனர்களை அடிமையாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் அது வந்து அல்காரிதம் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு ரீல்ஸ் சும்மா எடுத்து பாருங்களேன், காலிலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருந்தீங்கிறத யோசிச்சாலே நம்ம குழந்தைங்களை பற்றி நம்ம அதிகமாக திங்க் பண்ண வேண்டியதில்லை. எஸ், ஆமாம், திஸ் இஸ் அடிக்டிவ், ஸோ இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபர்மான முடிவை நம்ம எடுக்கலாம். ஒரு வீட்டை உடைச்சி உள் நுழையக்கூடிய, அதாவது ஸ்பெஷலான ஆயுதங்களோட உள் நுழையக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட், ஸ்பெஷல் வெப்பன் அண்ட் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழு, இவங்க வந்து உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சிறுவனை கைது செய்கிறாங்க. ஏன்னா ஒரு தீவிரவாதி போல் கைது செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொலை குற்றத்திற்காக ஃபஸ்ட்டு வீட்டில் யார்ட்டும் சொல்லலை, அதுக்கப்புறமா தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவன் எப்போ வேணாலும் கையில் வெப்பன் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதட்டத்தோடு உள் நுழையக்கூடிய ஒரு டீமாகத்தான் இந்த டீம் செயல்படுறாங்க. அடல்சன்ஸில் வந்து கதைக்கு மட்டும் இந்த தொடர் வந்து பெரிதாக பேசப்படல. இதோட மேக்கிங், ஏன்னா ஒரே ஷார்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு 4 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 எபிசோட்ஸுக்கும் எல்லாரும் நடிக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், டயலாக்ஸ் எவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இருந்துருக்கணும், கேமராவில் இருந்து நடிக்கிறவங்கலேருந்து எல்லாருக்குமான ஒரு கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கிறது. டெஃபினெட்லி நீங்கள் பார்க்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களோடு சேர்த்து பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் தான். ஸோ இப்படி நுழையிறாங்களே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கொலை குற்றத்திற்காக அந்த சிறுவன் கைது செய்யப்படுறான். இந்த கொலை இது மன ரீதியாக, உளவியல் ரீதியாக நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு நிறைய கேசஸ் பார்த்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அவனுக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போதே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சட்டம் எந்த அளவுக்கு ஒரு ஜுவனைல அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவன் கூட வந்து ஒரு அப்ராப்ரியேட் அடல்ட் இருக்கலாம், அதாவது ஒரு பேரண்ட் இருந்து கைட் பண்ணலாம். உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ ஆன்சர் சொல்லலாம், இல்லை நீ வந்து அதுக்கு அவாய்ட் பண்ணணும், உனக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு நீ சரியாக ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிடலாம். உனக்கு வந்து ஒரு லாயர் கூட இருக்கலாம், உனக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் வழங்கப்படும் அப்படிங்கிறத அரெஸ்ட் பண்ணதுலேருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி ஒரு ஜுவனைல அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. இன்னைக்கு கூர்நோக்கு இல்லங்கள்னு சொல்லக்கூடிய சிறார் சீர்திருத்தம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ரீஹேபுக்கு தான் அந்த குழந்தையை உட்படுத்தணுமே தவிர மேற்கொண்டு அவனை குற்றவாளியாக மன அழுத்தத்தில் நம்ம கொண்டு போய் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்குமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பயணமாக அழகாக வடிவமைச்சிருந்தாங்க அடோலசன்ட் சீரீஸ். உடலில் ஏற்படக்கூடிய உணர்வு போராட்டங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் போகிறீங்க, அந்த ஸ்கூலில் வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, உங்களோட லாங்குவேஜ்க்காக, உங்களோட உடைக்காக, உங்களோட நிறத்துக்காக, இப்படி எத்தனையோ காரணத்துக்காக நம்மளோட ஸ்கூலில் புள்ளி பண்ணவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போது அதெல்லாம் தாண்டி தானே நம்ம வளர்ந்துருக்கோம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு சிறப்பு ஆடியோ பாட்காஸ்ட் ஒன்று பண்ணும்போது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு
ஸ்கூலில் ஈவன் ஆசிரியர்களே ஒரு தனி சாக்கு பை போட்டு அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. தண்ணி குடிக்கும் போது டம்ளரில் கொடுக்கல. இப்படிப்பட்ட எத்தனையோ விஷயங்கள், உரிமைகள் அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி மனம் உடைந்துடாமல் அவர் படிக்கணும் அப்படின்னு, படித்தா கல்வி அறிவு கொண்டால் மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புல்லிங் விஷயத்தை தாண்டி வரதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும்னு சொல்லி இந்த பெருந்தலைவர்களுடைய கதைகள் எவ்வளோ நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த குழந்தைங்களோட ஃப்ரெஜைலான மனசுக்கு யார் காரணம்? பாசிட்டிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் நீ பாசிட்டிவாகவே பார்க்கணும். நீ வந்து சொல்லுவாங்கல்ல, ரொம்ப டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் என் குழந்தைய நான் எப்படி வளர்க்குறேன், நான் இப்படி ஒரு சிறந்த தாயாக இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னு இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் பண்ணக்கூடிய பாடு ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள். அது ஒரு மிக பெரும் பாடாகத்தான் நிஜமாகவே இருக்குது. ஜேமி மில்லர் ஒரு 13 வயசு பையன், தன்னோட கிளாஸில் கேட்டின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெஃபினெட்லி. அதாவது நம்ம க்ரஷ்ன்னு நம்ம ஸ்கூலில் சொல்லுவோம்ல, நமக்கு ஒரு பெண் மேலே ஒரு இன்னொரு பால் மேலே ஈர்ப்பு வருது அப்படின்னாலே அது வந்து ஒரு இட்ஸ் வெரி காமன். ஆனால் இந்த பசங்க எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஒரு பெண்ணை நீ எப்படி பார்ப்ப? ஒரு பெண் உறுப்பை பார்க்கும்பொழுது உனக்கு என்ன தோணும்? ஒரு பெண்ணுடைய எந்த பார்ட் பார்க்கும்போது நீ உனக்கு தோணிருக்கு, நீ எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறங்கிறதுலேருந்து இந்த குழந்தைகளோட மனநிலையை உளவியல் ரீதியாக ஆராய்வாங்க. இப்போ இந்த கேள்வியெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி தப்பு இல்லை. ஒவ்வொரு வயது வரும்போதும் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஒன்று வரும். ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு கிளாம் ஃபேக்டர் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து குட் லுக்கிங், இது இப்படி, இந்த விஷயத்தெல்லாம் நீ மீட் பண்ணாதான் ஒரு நல்ல ஹியூமன், இந்த வயசில் அவனுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை செட் பண்ணி உங்களை அந்த ப்ரெஷருக்குள்ளே தள்ளுது. ஸோ உங்கள் குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி எண்ணங்கள் மனசில் ஏற்படும் போது ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் அதை அவங்களோட லாங்குவேஜில், அதாவது நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக கையாளப்பட்டு கேட்டு அவனுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் தோணுச்சு, அவனை விட வயசில் அதிகமாக இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுறான், அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் ஹி ஹேட் அன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இந்த பசங்க எல்லாரும் அவனுக்கு கீழே வந்து இன்செல் அப்படின்ற ஒரு மீனிங்கில் இருக்கக்கூடிய ஈமோஜியை போடுறாங்க. அது அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அதாவது 80% இருக்கக்கூடிய பெண்களுக்கு 20% ஆண்கள் மேலே தான் ஈர்ப்பு வருது. அப்போ அந்த 20% ஆணாக நான் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்த சொசைட்டி ஒன்று சொல்லுதோ அதையெல்லாம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி குட் மேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க காட்டுறதுக்கு தவறிடுறாங்க. சரி, இதை பேசும்போதே இந்த மாதிரி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு சீரிஸ் பார்த்துருக்கிறேனே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆப்பிள் டிவியில் டிஃபெண்டிங் ஜேக்கப் அப்படின்ற ஒரு சீரிஸ், அதுவும் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். இந்த டிஃபெண்டிங் ஜேக்கப்பில் அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடும். நான் ஒரு 5 எபிசோட் பார்த்தேன், பட் அதுக்கப்புறம் அதை நான் பார்க்கல. ஆனால் அந்த குழந்தை இது போல் ஒரு தான் கூட படிக்கிற ஒரு குழந்தையோட கொலை வழக்கில் பேர் வந்துடும். அப்போது அவங்களோட விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, உங்கள் அப்பா எப்படி பிஹேவ் பண்ணுவார், உங்கள் அப்பா கோவப்படுவாரா, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை லவ் பண்ணுவாரா, உங்கள் அப்பா கைண்டாக இருப்பாரா, உங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாரா, இப்படி நிறைய உங்களுக்கு வரக்கூடிய ரேஜ், உங்ககிட்ட நீங்கள் பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் பெற்றோர்களின் பிரதியாக சில காலங்கள் நாம் செயல்படுவோம். ஸோ இதெல்லாம் அவங்க என்கொயர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் டிஃபெண்டிங் ஜேக்கப்லையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுடைய பிளட் லைனில் ஏதாவது வயலன்ஸோ இல்லை வயலன்ஸ் சார்ந்த விஷயங்களோ இருக்கான்னு அப்படி பார்க்கும்போது அவங்க அப்பாவுடைய அப்பா, அதாவது அவங்களோட தாத்தா வந்து ஒரு கொலை கேஸில் ஜெயிலில் இருப்பார். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் இதையெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, என் பையன் அவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ்குள்ளெல்லாம் வந்து ஒரு ஜுவனைலாக அரெஸ்ட் பண்ணும்போது ஃபேமிலி சார்ந்த கேள்விகளும், ஃபேமிலியில் வயலன்ஸோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பயனாளராக இருக்கிறீங்க சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே, நீங்கள் உங்கள் மனைவியை எப்படி நடத்துகிறீங்க, உங்கள் கணவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, பப்ளிக்கில் உங்களோட கோபம் எப்படி இருக்குது. இதில் கூட எடியோட பிஹேவியர், அந்த காரில் கெட்ட வார்த்தை எழுதிட்டு போயிடுவாங்க, அதுக்கு எல்லாரும் துரத்தி அவர் கோவப்பட்டு அடிப்பார். பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஒரு வயசுக்கு மேலே நீ கோவத்தை குறைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அமாண்டா மில்லர், அவங்களோட ஸ்டீஃபன் கிரஹாம், அதாவது இந்த பையனுடைய அப்பாவாக நடிச்சிருக்கக்கூடிய எடி மில்லர் கிட்ட சொல்லுவாங்க, அவன் ஒன்று பார்க்க ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சோன்னு கோவத்தை நீ குறைச்சிருக்கலாம்ல அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே நான் பெட்டர் பேரண்ட்டாக இருந்திருக்கேனா இல்லையா, எது நம்ம குழந்தை இப்படி ஆக்குச்சு அப்படிங்கிற இந்த கன்ஃபியூஷன், ஸ்ட்ரகிள், பட் இதுக்கு நடுவுலையும் அவங்க அந்த ஹார்மனியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நகர்ந்தது இந்த அடோலசன்ட் சீரீஸ். ஜேமியோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன?
ஒரு பேரண்ட்டாக நம்ம எங்கே ஃபெயில் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸில் காமிச்சிருக்கு. உங்கள் பையன் தனியாக ரூமில் ரொம்ப நேரம் ஃபோன் வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் அவனை கூப்பிட்டு ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும். நம்மளுடைய உலகம் கதைகள்னால, நிறைய கான்வர்சேஷன்னால, நிறைய பயணங்கள்னால ஆனது. ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களோட உலகம் ஈமோஜிக்கல்னால, ஷார்ட் ஃபார்ம் சாட்டிங்னால, நிறைய புல்லிங்னால, நிறைய ஹேட் ஸ்பீச்னால, டாக்ஸிக் விஷயங்கள், மாஸ்குலினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நீ இதெல்லாம் பண்ணால் நீ சிறந்த ஆம்பளை அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ விஷயங்கள்னாலையும், ஆன்லைன் ரேடிகலைசேஷன், உணர்ச்சி கொந்தளிப்பு, தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஜேமியை நான் யாரு, நான் நல்லவனா கெட்டவனா, என்னை பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நிச்சயமாக தள்ளிடுது. இந்த ஸ்வாட் டீமில் ஜேமியை அரெஸ்ட் பண்ண போகும்போது பாஸ்காம்பே அவரோட பையனும் வந்து அதே ஸ்கூலில் தான் படிப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேரண்ட்டோட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிற அந்த ஒரு முரண் இருக்கும். பட் அந்த பையன் தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் முக்கியமான விஷயங்களை சொல்லுவான். என்ன ஒரு ஹார்ட் போட்டிருந்தாங்க, இவ்வளோ தானே, இப்படி இதுக்கு நீ இது ரியாக்ட் பண்ணியிருந்தா அது ரியாக்ட் பண்ணியிருந்தானே அந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றி பேசும்போது அந்த பையனுடைய இன்வெஸ்டிகேஷன் பற்றி சொல்லும்போது, அப்பா இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லை, பிங்க் ஹார்ட்டா ப்ளூ ஹார்ட்டா அப்படின்னு கேட்கும்போது வாட் டிஃப்ரென்ஸ் டஸ் இட் மேக் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போ அவர் சொல்வார், இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அவருக்கு புரிய வரும் இந்த ஆன்லைன் புல்லிங் வந்து அந்த பையனை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கு. சீசன் 2 இனிமேல் தான் வரப்போகுது. இதில் அந்த பேரண்ட்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ஒரு பர்த்டே அன்னைக்கு காமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போது தன்னைத்தானே கேள்வி கேட்டுப்பாங்கல்ல, நம்ம நல்ல பேரண்ட்டாக இருந்திருக்கோமா, நம்ம வீட்டில் இப்படி ஒரு நடந்திருக்கே, அப்போ நம்ம எங்கே தவறிட்டோமா அப்படிங்கிற அந்த கேள்வி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய நிறைய மனக்குழப்பங்கள், அவங்களால ஒரு இயல்பாக நடமாட முடியாமல் போயிடும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சில நேரங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது இன்னும் குரூரமாக நடந்துப்போம். அவங்கள வந்து கொலைகாரனோட அப்பா கொலை பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு அந்த இடத்துல வாழவே விடாத அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம். அது அவங்கள எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறதையும் இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பையனோட அக்கா. அந்த பொண்ணு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்பொழுது, இல்லை நம்ம இங்கேயே இருக்கலாம் ஜேமிக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது எடியோட பர்த்டே அன்னைக்கு அந்த பையன் பாருங்கள், அந்த பையனுக்கு வந்து இன்னும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். ஜேமி வந்து நல்லா வரைவான், நிறைய விஷயங்கள் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இவ்வளோ நாளாக ஃபோனே கையில் இருந்ததுனால அவன் வரைய மறந்துட்டான். ஜெயிலிருந்து ஒரு பர்த்டே கார்டு ஒன்று வரைஞ்சி அனுப்புவாங்க. அப்போது அவங்க அப்பா சொல்வார், ஒரு ஃபோன் காலில் ஹாப்பி பர்த்டே சொல்லணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த மாதிரி வரைஞ்சி ரொம்ப நாள் ஆகுது இல்லைன்னு, எவ்வளோ டிராயிங் பண்ண பிடிக்குங்கிறத மறந்துட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வரைஞ்சோ இல்லை அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் அது போயிருக்கும். ஸோ இதுக்கான டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களா? இது எதுவுமே வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு சுய பரிசோதனை. நாம் என்ன பண்ணுறோம், எங்கே ஃபெயில் ஆகிறோம், எதை நம்ம செக்ரிகேட் பண்ணி நேரத்தை எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த சீரீஸ் டெஃபினெட்லி நமக்கு காட்டி கொடுத்துரும். இந்த சீரீஸில் பெண் காவல் அதிகாரியாக வரக்கூடிய மிஷ் சொல்லுவாங்க, இந்த குழந்தைகளுக்கு தான் குழந்தைகள் என்பதை நாம் அப்பப்போ தெரியப்படுத்த வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் தே டோன்ட் நோ தட் தே ஆர் சில்ட்ரன். எல்லாமே மெச்சோர்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த காலத்தில் ஒரு குழந்தைகிட்ட குழந்தை போல் நீங்கள் ட்ரீட் பண்ண, அம்மு குட்டி புஜ்ஜு குட்டினா பொடா கிரிஞ்சு அப்படின்ட்டுருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு தே பிஹேவ் வெரி மெச்சோர்ட். வெளிநாடுகளில் இது ரொம்ப சகஜம்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் குழந்தை போல் அணுகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்திற்கு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைமையை வந்து நம்ம கெடுத்துடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு புள்ளி நடக்குது அப்படின்னா அதை என் பேரண்ட்டுக்கிட்ட சொல்லணும். இப்போ பாலுறவுக்கு தகுதி இல்லாத ஒருத்தன்னு சொல்கிறது நான் போய் என்னோட பெற்றோர்கிட்ட எப்படி சொல்கிறது? இன்றைக்கி வரைக்கும் வீட்டில் வந்து இந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் பற்றியோ இல்லை நம்ம மனசு சார்ந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியோ என்னோட பேரண்ட்ஸ் என்கிட்ட பேசினதே இல்லையே, டக்குன்னு போய் நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பதட்டம், பயம் ஒரு டீனேஜருக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் உனக்கு வரும். இஃப் யூ வாண்ட் எனி ஹெல்ப், உன்னோட ஃபஸ்ட்டு சேஃப் சிஸ்டம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா, அப்பா, வீடு. ஸோ உனக்கு மனசளவில் குழப்பங்கள் இருந்தது, யூ நீட் சப்போர்ட் அப்படின்னா ப்ளீஸ் கம் டு அஸ் அண்ட் டாக் டு அஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும்னா நீங்கள் முதல்ல உனக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்குது, ஏன் உனக்கு இன்ஸ்டாகிராம் தேவை, ஏன் உனக்கு இதெல்லாம் தேவை, அப்போ நீ உனக்கு என்ன பார்க்க பிடிக்குது, ஸோ இந்த டைமில் உன்னோட எனர்ஜியை வந்து நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப நாள் முன்னாடி சொன்ன விஷயம், இது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு தெரியாது. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தை பிறந்து இந்த நிறைய ஆண் குழந்தைகளாகட்டும் இந்த பிறப்புறுப்பில் கை வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து நிறைய குழந்தைகள் இருக்குது. வந்து ஃபிக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஏன்னா ஐடியலாக இருக்கும்போது படுத்தே கிடக்கும், அப்படி மேலே பார்த்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது டெஃபினெட்லி ஆட்டோமேட்டிக்காக கை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸ்க்கு போயிடும். இது இயற்கையிலே வந்து ஒரு விதமான
ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஸோ இந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே கையில் ஒரு கிளிப்பு கொடுப்பீங்க, அது விளையாட்டு காட்டுவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அதுபோல் ஒரு 11 வயது வரக்கூடிய ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வந்து உடல் மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளெல்லாம் வந்து அதிகமாக விளையாட விடுவாங்க. ஸோ டயர்ட் ஆகிடுவோம், வந்து தூங்கிடுவோம். ஸோ இதுக்காக அலூஃபாக இருக்கக்கூடிய பிரெயின் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டைமை வந்து ஓகே வி ஹேவ் டு வாட்ச் பான், நம்ம இந்த மாதிரி ஒரு விரசமான கிளர்ச்சியான விஷயங்களை நம்ம அதிகம் பார்க்கணும் அப்படிங்கிற தேடுதல் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய உடல் எனர்ஜி வந்து நம்ம வேற ஒரு விஷயத்தில் செலவு பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது கரெக்டாக வந்தமா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினா சார் அப்படின்னு நம்ம வந்து விளையாண்டவங்க எல்லாருமே தூங்கியிருப்போம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஹியூஜ் மேஜர் போர்ஷன் அதில் மிஸ் ஆகுது. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை ஸ்லோலி அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களால் பேச முடியலையா, வித் த சைல்ட் கவுன்சிலர் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனதளவில் நம்ம கூட ஓப்பன் அப் பண்ணி பேசுகிற அளவுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்த அடோலசன்ஸ் சொல்லியிருக்கு. அப்பாவோட பிறந்தநாள் அன்றைக்கி நடக்கக்கூடிய காட்சி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி டைம் எஸ் நடந்து போச்சு, அதுக்காக நம்ம வெளியே போகாமல் இருக்க முடியுமான்னு சொல்லி வெளியே போவாங்க. அப்போ நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அவங்க அப்பா கோவமாக நடந்துப்பார். அப்போ தான் மேண்டா மில்லர் அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் கைண்டாக இருந்திருக்கலாம், நீங்கள் கோவப்படாமல் இருந்திருக்கலாம், அவங்கள பார்த்தானே அவன் வளர்றான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம எங்கே ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து அவங்க திரும்பி வரும்போது ஜாமி வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணிவிட்டு, அப்பா நான் வந்து ஒத்துக்க போகிறேன், நான் தான் குற்றம் செய்ததாக கில்ட்டி அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் என் குற்றத்தை ஒத்துக்க போகிறேன். அப்போது ஒரு ஹியூஜ் சைலன்ஸ் அவங்க அப்பா கிட்ட இருக்கும். அவங்க அம்மா உடனே பேசுவாங்க. எப்போவுமே தன்னோட குழந்தைய வந்து ஒரு தவறு செஞ்சுட்டானா அதை ஒத்துக்கிறதுக்கு அந்த தாய் தந்தைக்கு மனம் ரொம்ப டைம் எடுக்கும். பட் இதை அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷனுக்கு அப்புறமா வருவாங்க. அதற்கு பிறகு ஸ்டீஃபன் கிரஹாம் அவங்களோட, அதாவது இந்த எடி மில்லர் அவருடைய அந்த காட்சி ஃபைனல் சீன், அந்த கரடி பொம்மையை வந்து அவரோட ரூமில் கட்டி அழுவக்கூடிய அந்த பையன், ஜாமி மில்லரோட ரூமில் ஒரு கரடி வச்சுருப்பான். அந்த பையன் இன்னமும் ஒரு கரடி பொம்மை வச்சுக்கக்கூடிய பையன்தான். இன்னும் ஹிஸ் ஸ்டில் சைல்டு இல்லையா? ஆனால் அவனுக்குள்ளே இந்த ரேஜை புகுத்தினது யார்? என்னுடைய வளர்ப்பா, சமூகமா, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய சோஷியல் மீடியா வேலிடேஷன் போன்ற அந்த ப்ரெஷரா அப்படின்னு பல கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இது. பட் அந்த சீனை பார்த்ததுக்கப்புறம் இந்த 4வது எபிசோடு ஒரு வேளை நீங்கள் தனியாக ஒரு பெற்றோரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சீன் முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை தேடி இருப்பீங்க, ஒரு நிமிஷம் போய் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பீங்க, கண்ணே மணியன் தொட்டு தடவி பார்த்துருப்பீங்க. டெஃபினெட்லி பிகாஸ் இட் ஹேப்பன்ட் இன் மை ஹோம். ஓகேங்களா? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க ஐசோலேட்டடாக இருக்கிறாங்க, அவங்க உலகம் ஐசோலேட்டடாக ஆக்கிட்டோம். எப்படி நம்ம ஃபில்லின் பண்ண போகிறோம் எனர்ஜியை, எப்படி நம்ம இதை உடைக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வியை இந்த அடோலசன்ட் சீரிஸ் ஏற்படுத்தியிருந்தது. இன்றைக்கி நான் அதை பேசுறதுக்கு முக்கியமான காரணம், நிஜமாகவே திருநெல்வேலி சம்பவமும் என்னை அப்படி தான் ஆக்கிடுச்சு மனதளவில். ஒரு ஸ்கூலுக்கு அறிவால் எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஒரு பையன் திங்க் பண்ணியிருக்கான். அந்த பையன் இதை தான் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியாத அளவுக்கு பேரண்ட்ஸ் இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு வந்தும் அந்த குழந்தையை தாக்கும் பொழுது ஒரு டீச்சர் தடுத்தும் பய உணர்வு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா என்ன என்ன மாதிரி ஒரு சமூகத்தை நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி டெஃபினட்டாக வருது. கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் தேவைப்படுது. இதை தாண்டி அவங்க லைஃப்பில் கையாளக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. கண்டிப்பு சின்ன விஷயம் சொன்னால் கூட பசங்க கேட்குற மாதிரி இல்லைங்க. பென்சில் மேட்டருக்கெல்லாம் எப்படி ஆகுது பாருங்கள். ஹேர் கட் பண்ண சொன்னால் ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது இது கண்டிப்புங்கிறது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி டெஃபினட்டாக வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதை மென்மையாய் கையாளக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இப்போ இருக்கிறோம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் விட்டுட்டோம்னா அப்போ வரும்பொழுது அந்த ஒரு வயது வரும்போது மென்மையாக கையாளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். அதனால தான் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் ஆர் கவுன்சிலிங்கோட ஹெல்ப் தேவை. இது எவ்வளோ ஷாக்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டெல்லியில் 13 to 17 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய இந்த பாய்ஸ் லாக் ரூம் அப்படிங்கிற அந்த பேஜில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் வெளியில் வரும்போது அவங்களுக்குள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தவங்க எல்லாருக்கும் நிஜமாவே எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் சில்ட்ரனுங்க, நல்லா படிக்கக்கூடிய பசங்க தான் தன்னுடைய சக தோழிகள், தன்னோட கிளாஸில் இருக்கக்கூடிய பெண்களை எப்படியெல்லாம் அவங்க இமேஜின் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த குழந்தையை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. எல்லாருமே அந்த அந்த பெண்ணுடைய உடலை வர்ணிப்பதும் அந்த பெண்ணை பற்றி பேசுவதும், அது வந்து நான் இதை ரொம்ப பாலிஷ்டு வெர்ஷனாக நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஒரு குரூர மனப்பான்மையோட ஒரு பெண்ணை அணுகினால் எப்படி இருக்குமோ
அது போன்ற ஒரு சேட்டை தான் அவங்களால ஒரு மிக டர்ட்டியான மிக குரூரமான சேட்டை தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி ஒரு விஷயத்த இல்லைங்க வீட்டில் ஸ்வீட்டாக இருப்பான் அந்த பையன், ரொம்ப ஸ்வீட் பாயாக இருப்பான், அவங்க கண்ணுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த படத்தில் நடிச்சுக்கிற ஜேபி மில்லருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஷாட் இவ்வளோ டயலாக்ஸ், இவ்வளோ எமோஷன்ஸ் அண்ட் ஒரு குற்றம் பண்ணின ஒரு ஜுவனைல் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் அவ்வளோ அழகாக அந்த பையன் பண்ணியிருந்தான். அந்த பையன் வந்து வீட்டில் ரொம்ப ஸ்வீட்டாக அந்த கரடி பொம்மை வச்சுட்டு இருக்கக்கூடிய பையன் அவன் தான் ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ப முடியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து தவறாகவே தெரிய மாட்டாங்க, ரொம்ப நல்ல பையங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவனோட இன்னொரு பக்கம் நமக்கு தெரிவதே இல்லை. அவன் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சுருக்கானா, ஃபேக் அக்கௌண்ட் வச்சுருக்கானா, யாரை ஃபாலோ பண்ணுறான், என்ன பார்க்குறான், இது எதுவுமே நம்ம யாருக்குமே தெரியறதே கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இடத்த எப்படி உடைக்கிறது அப்படின்னும் போது, செக்ஸ்ன்னு பேசினாலே கெட்ட வார்த்தை, வீட்டில் பேசாத அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை தனக்கு வரக்கூடிய அட்ராக்ஷனோ, இல்லை அவன் இப்போ வந்து அவன் வந்து நீங்கள் உங்கள் பையனோட ஃபோனை எடுத்துட்டீங்க, அந்த பையன் வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு பக்கத்தை யூஸ் பண்ணியிருக்கிறான், ஏதோ ஒன்று பார்த்துட்டான் அவனை அறியாமல். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அவன் தொட்டாலே ஏதோ ஒன்று வந்துடுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவனுக்கு கண்டிப்பாக அவன் வயசுக்கு அது ஈர்க்கத்தான் செய்யும். நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து ஒரு வல்கராக அக்லியாக ஆக்கிறத தாண்டி கூப்பிட்டு வச்சு இந்த வயதில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் படித்தா என்னவாகும், நீ வந்து இதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணால் என்னவாகும், இது எல்லாம் இந்த மாதிரி நிறைய நமக்குள்ள ஸ்ட்ரகிளை கொண்டு வரும், நிறைய தடைகளை கொண்டு வரும், நிறைய டைவர்ஷனை கொண்டு வரும். பட் ஹவு யூ ஹாவ் டு ஹேண்டில் திஸ் அப்படிங்கிறத நம்மளோ இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் வச்சோ அந்த குழந்தைக்கு பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்தா தான் இந்த பிரச்சனை தீரும். இல்லை நீங்கள் வந்து எடுத்தோன்னு அடிக்கிறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃபென்சிவாக மாறினீங்கன்னா அவனுடைய அந்த பக்கங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு இடத்துல எங்கேயாவது எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பான், திடீர்னு ஒரு நாள் பூதாகரமாக வெடிக்கும். ஃபாஸ்டான உலகத்தில் தான் இருக்கும், டவுட்டே கிடையாது. ChatGPTயில் இந்த காலத்து குழந்தைங்க ஆன்சரை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம புக்கு லைப்ரரிக்கு போவோம், ரெஃபரன்ஸ் எடுப்போம், 4 பேர்கிட்ட கேட்போம், கதைகள் கேட்போம், அதை எழுதுவோம், அப்படிங்கிற அந்த ஒரு வட்டமே கட் ஆஃப் ஆகிடுது. ஸோ இதை குறை சொல்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் எப்படியோ இப்படி தான் உலகம் இயங்க போகுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு பயணம் மேற்கொள்வது, ஃபோன் வந்து அளவாக பயன்படுத்துவது, பேரண்டல் கண்ட்ரோலோட கண்காணிப்பு, கூடவே முடிந்த வரைக்கும் வெளியே போனால் கதைகள் எல்லாரும் ஒன்று கூடி பேசுவது, முடிந்த வரைக்கும் இல்லை கட்டாயம் எல்லாருமே கதைகள் பேசுவது, நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபோன் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ இந்த மாதிரி ஒரு பிளானை போடும் பொழுது அந்த குழந்தையோட வாழ்வு மேம்படும் அப்படிங்கிறது தான் பர்சனலி எனக்கும் தோணுச்சு. டெஃபினெட்லி இதை பற்றி ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்டோடையோ இல்லை சைக்காலஜிஸ்டோடையோ ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவையும் ஒரு கண்டென்ட்டாக மதித்து பார்த்தவங்க, ஷேர் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. பிகாஸ் எவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்கேன், பட் இது பண்ணும்போது ஓகே நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு டெஃபினட்டாக இது கொடுக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.